ஆ இந்த வீடியோ எதுக்குன்னா, என்ன வந்து என்டிகேக்காரங்க வந்து என்னோட டிஎம்ல கேவலமா என்ன வஞ்சிட்டு இருக்கானுங்க. அசிங்கமா வஞ்சிட்டு எனக்கு ஒரு 3 கேள்வி இருக்கு. இந்த 3 கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா, நானே என்டிகேக்கு சப்போர்ட் போட்டு போறேன். ஏன்னா, நான் வந்து என் ஃபர்ஸ்ட் ஓட்டு என்டிகேக்கு தான் போட்டேன். என்ன மாரி என்டிகேக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஆள நீங்க பார்த்திருக்கவே முடியாது. அப்படியே என்டிகேக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். 1 தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு தான் வேலை கிடைக்கணும்னு சொல்றது, மத்த கண்ட்ரிக்காரங்க நெனச்சிருந்தா, மத்த ஸ்டேட்காரங்க நெனச்சிருந்தா, உங்களுக்கு திறல்நிதியே வந்திருக்காது. ஏன்னா, உங்க திறல்நிதி முக்காவாசி வர்றது வெளிநாட்டுல இருக்க தமிழர்கள் தான். அப்படி அந்த நாட்டுக்காரன் நெனச்சிருந்தானா, உங்க தமிழர்கள் நம்ம தமிழர்கள பூரா தொரத்தியிருந்தானா, இந்நேரம் நீங்க உங்க பையன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பான் சீமான் சார். அது 1. சீமான் சாரோட பையன் எங்க படிக்கிறான்? தமிழ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க சீமான் சாரோட பையன் எங்க படிக்கிறான்? ஒரு அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல். உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்பிக்கை இல்லைன்னா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எவ்வளவோ இருக்கு. எவ்வளோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல உங்க பையனை படிக்க வைக்கலாமே. ஏன் உங்க பையனை படிக்க வைக்கல? 2வது. இன்னொன்னு, நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தர் பார்க்கவே பாவமா இருக்கு. அவரை பார்த்தாலே வந்து நம்ம காசு குடுக்கணும் போல இருக்கு. அவர்ட்ட காசை வாங்குறாரு. ஒரு தலைவன் ஒருத்தனை பார்த்துட்டா, இவன் வந்து ஒரு பிரிவிலேஜ் ஃபேமிலி கூட இல்ல. இவன் அண்டர் பிரிவிலேஜ் ஃபேமிலி. ஸோ இவன்ட்ட காசு வாங்கக்கூடாது. அவர் ஒரு கட்டு மாரி குடுத்தா இவ்வளோ பெரிய கட்டு மாரி. நீ ஒரு தலைவனை என்ன பண்ணணும்? வேணாம். நீ உன் குடும்ப செலவுக்கு வச்சுக்கோ. நீ வாங்கி உள்ள வச்சு இதுக்குள்ள வச்சுக்கிற. அப்பனா உன் குடும்பத்துக்கு காப்பாத்த அந்த காசு உனக்கு தேவை. உன் மகனுக்கு 25 லட்சம் நீ ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த காசு தேவை. வளர்க்குறேன்னு சொல்லி நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் கிட்ட தமிழ் வெறிய தூண்டி விட்டு, நமக்கும் பக்கத்து ஸ்டேட்காரனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லாம ஆக்கிட்டு, ஆனா இவர் வந்து கல்யாணம் பண்ணது வந்து ஒரு தெலுங்கு பொண்ண, பையன் வந்து தமிழ்ல படிக்க மாட்டான். என்னடா இவ்வளவு சீட்டாரு ஈழத்தமிழருக்காண்டி சப்போர்ட் பண்ணி ஈழத்தமிழர்கள் 2008ல ஈழத்தமிழர்கள் கஷ்டப்பட்டு இருக்கும்போது சீமான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஏன் சண்டைக்கு போயிருக்க வேண்டியதானே? ஏன் இங்கே போராட்டம் பண்ணியிருக்க வேண்டியதா? உங்களுக்கு தெரியும் அவர் என்ன பண்ணாருன்னு. நானே 2-3 வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் போய் பாருங்க. நான் ரியாக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ தமிழர்களை நீ ஆடு மேய்க்கணும் மாடு மேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சொல்லிட்டு உங்க பையனை வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டு இருப்பீங்க. நாங்கள் பார்த்துட்டு கை சுப்பிட்டு உட்காந்துருக்கணுமா?